கல்வெட்டுகளில் தமிழ் இசை பற்றி உள்ள கல்வெட்டுகள் கிபி 3-4ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 3-4ஆம் நூற்றாண்டில் இருந்து நமக்கு வந்து செய்திகள் கிடைக்கிது. தொடர்ந்து அப்புறம் 7ஆம் நூற்றாண்டில் 8ஆம் நூற்றாண்டில் 9ஆம் நூற்றாண்டில் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட கல்வெட்டுகளில் காலத்தால் முந்திய கல்வெட்டுன்னு பார்க்கும் பொழுது நாம் வந்து பார்க்கலாம். அரச்சலூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அரச்சலூர் அது வந்து காங்கேயம் பக்கத்தில், ஈரோடு மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் அரச்சலூர்ன்ற ஊர். அந்த ஊரில் இருக்கிற ஒரு பாறையில் பாண்டியன் குழி அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 3 கல்வெட்டுகள் அது புலவர் ராஜு அப்படின்றவங்க கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா 2 கல்வெட்டு தா தை தே தா தை அப்படின்ற அடவு சொற்கட்டு, தத்தகார சொற்கட்டுன்னு சொல்லுவாங்க, ஜதீஸ்வரம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தத்தகார சொற்கட்டு, ஜதீஸ்வரம், அடவு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கல்வெட்டுகள், 5 எழுத்து 5 வரிசை, தா தை தே தா தை அப்படின்னு 5 வரிசையாக இருக்குது. அந்த கல்வெட்டுகளுக்கு மேலே 2 வரி கல்வெட்டு இருக்குது. எழுத்து புணர்த்தான் மணிவண்ணக்கன் தேவன் சாத்தன். இந்த கல்வெட்டுகளை கம்போஸ் பண்ணினவன் யார் தெரியுமா? இந்த ஜதீஸ்வரத்தை கம்போஸ் பண்ணியது மணிவண்ணக்கன் தேவன் சாத்தன் என்ற ஒரு மாபெரும் மேதை, இசை மேதை. ஸோ கிபி 3-4ஆம் நூற்றாண்டில் அப்படியே நீங்கள் போனால் கூட வந்து 4-5ன்னு கூட வச்சுக்கலாம். 3-4-5 அந்த காலகட்டத்தை சேர்ந்த, அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு சங்க காலம் முடிந்து களப்பிரர் கால தொடக்கத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டாக இருக்குது. களப்பிரர் கால தொடக்கம். அப்போ ஒரு இசை மேதை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கே அந்த கல்வெட்டை கம்போஸ் பண்ணி அங்கே எழுதி வச்சுருக்கிறாரு. அது ஏன் அந்த பாறையில் போய், யாருமே நடமாட்டம் இல்லாத பாறையில் போய் நாட்டியம் இசை குறித்த கல்வெட்டு எதற்கு அங்கே, அப்படி தானே கேட்கலாம் இல்லாது, அந்த கல்வெட்டு அங்கே எதுக்கு? அப்போ சரி அதை பார்ப்போம் நம்ம. அப்போ இந்த மணிவண்ணக்கன் தேவன் சாத்தன் அப்படின்றவரை பற்றி பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிலப்பதிகார அரங்கேற்ற காதைக்கு வாங்க. சிலப்பதிகார அரங்கேற்ற காதையில் பார்த்தோம் அப்படின்னா குழலாசிரியன் யாழாசிரியனுடைய தகுதி அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து அந்த இசை அமைக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருந்திருக்கணும் அப்படின்றத பற்றி சிலப்பதிகாரம் ரொம்ப சிறப்பாக சொல்லியும். ஸோ அப்படி சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதே இதை இவர் எப்படி எழுத்து புணர்ப்பதில் ரொம்ப சிறப்பானவராக இருக்காரோ அதே மாதிரி குழலாசிரியன் யாழாசிரியருடைய தகுதி அதே மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்ட யாழாசிரியன் குழலாசிரியன் கவிஞர்களுடைய தகுதி உடையவர் தான் இந்த மணிவண்ணக்கன் தேவன் சாத்தன். இப்பேற்பட்ட அறிஞர் வண்ணக்கன் அப்படின்ற பேர், மணிவண்ணக்கன் தேவன் சாத்தன். வண்ணக்கன் என்றால் வண்ண வண்ண பாடல்களை இயற்றுவதில் வல்லவர். வண்ண பாடல்கள் என்றால் சந்த இசை மிக்க, சந்த ஓசை மிக்க பாடல்கள். ஸோ சந்த ஓசை அப்படின்னா என்ன? தந்தன தன தன தான தன தன ஒரு பாட்டு வருதுலேயே போகலாம். அந்த மாதிரியான தாள சொற்கட்டுகள் நிறைந்த பாடல்கள், இசை ஒழுக்கு மிக்கது, கேட்பதற்கு இனிமையானது அப்படின்னு வி.ப. சுந்தரமும் சொல்கிறாரு, எஸ்.ஏ. வீரபாண்டியனும் சொல்லியிருக்காங்க. சந்த ஓசை மிக்க பாடல்கள். இந்த வண்ண பாடல்கள் தான், தமிழில் உள்ள இந்த வண்ண பாடல்கள் தான் இன்னைக்கு இசையரங்கத்தில் வர்ண பாடல்கள் சொல்கிறாங்க. வர்ணம் பாடுதல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வர்ணம் பாடுதல். ஸோ இந்த மணிவண்ணக்கன் அப்படின்றவர் வண்ண பாடல்கள் இயற்றுவதில் வல்லவர் அப்படின்ற செய்தி நமக்கு தெரியுது. ஸோ அந்த வண்ணப்பாடல்கள் எப்படி இயற்றப்படும் என்றால் வல்லெழுத்துக்களாலும் குற்றெழுத்துக்களாலும் நெட்டெழுத்துக்களாலும் அளபடை எழுத்துக்களாலும் புணர்க்க வல்ல அந்த இசை, அப்படி செய்வதில் வல்லவர் இந்த மணிவண்ணக்கன் தேவன் சாத்தன். அப்படிப்பட்ட கல்வெட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. உலகத்திலேயே காலத்தால் முந்திய ஒரு இசை நாட்டியம் பற்றிய கல்வெட்டு என்றால் இது அரச்சலூர் இசை கல்வெட்டு தான். இப்படிப்பட்ட கல்வெட்டு வேறு எங்கேயுமே இல்லை. அந்த இசை கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழுக்கே சிறப்பாக உள்ள அந்த கல்வெட்டு வேற எங்கேயும் தமிழ் இலக்கியத்தில் இல்லை, கல்வெட்டுகளில் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகளில் கிடைச்ச கல்வெட்டுகளில் வந்து காலத்தால் முந்திய கல்வெட்டுன்னு பார்க்கும்பொழுது குடுமியாமலை கல்வெட்டு. ஸோ குடுமியாமலை கல்வெட்டுன்னு பார்க்கும்போது, குடுமியாமலை கல்வெட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். முதலாம் மகேந்திரவர்மன், பல்லவ மன்னர்களில் ரொம்ப சிறந்த மன்னன், எக்ஸலன்ட் மன்னன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலைகளிலும் வல்லவன், ஒரு கலை பாக்கி கிடையாது, அத்தனை வல்லவன். அப்பேற்பட்ட மகேந்திரவர்மன் தண்ணி இருக்கு. அப்பேற்பட்ட மகேந்திரவர்மன் அந்த கல்வெட்டை எழுதியிருக்கிறான்.
அங்கே உள்ள ஒரு நல்ல ஒரு பாறையில் இல்லை கிழக்கு பகுதியில் ஒரு தாழ்வான இடத்துல சமமான பகுதியில் 7 ஸ்வர வரிசை. அது என்ன தெரியுமா? மத்திய கிராமே சதுஸ்வரதி ஸ்வர ஆகமா, சட்ச கிராமே சதுஸ்வரதி ஸ்வர ஆகமா, இப்படி ஒரு 7 வரிசை சொல்லியிருக்கான். இப்படி ஒரு 7 வரிசை சொல்லிட்டு இந்த சதுஸ்வரதி ஸ்வர ஆகமான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? ஸோ இந்த சதுஸ்வரதி ஸ்வர ஆகமா அப்படின்னா அந்த எழுத்துக்களை வந்து சா, ஆ, இ, உ, ஏ அப்படின்ற எழுத்து முறைகளில் இந்த 7 ஸ்வரங்களையும் பாடலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4, 7, 28 78 சுருதி வருது. சுரம் வேற சுருதி வேற, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இசையில் தெரிஞ்சவங்க சுரம் வேற சுருதி வேற. சுரம் அப்படின்றது இப்போ வந்து சரிகம வதனின்றது 7 ஸ்வரங்கள். சுருதி அப்படின்றது என்ன? இந்த 7 ஸ்வரங்களில் இந்த சா பா இருக்கு பாருங்க, இந்த சா பா பகுபடா ஸ்வரம், அது பகுபடாது. மீதி இருக்கிற ரீ 1 ரீ 2 கா 1 கா 2 மா 1 மா 2 அப்புறம் தா 1 தா 2 நீ 1 நீ 2 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகுபடும். ஸோ இந்த சுருதிகளெல்லாம் சேர்த்து எண்ணணும் அப்படின்னா 22 சுருதி வரும். ஆனால் இந்த மகேந்திரவர்மன் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா 28 சுருதி வருது. 4, 7, 28. இந்த 28 சுருதிகளை வந்து பார்க்கும்போது அந்த பேராசிரியர் சாம்பமூர்த்தி, அப்புறம் நம்ம வந்து இவர் விபாகா சுந்தரம், இவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாமாத்தியான்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய சுத்த ஸ்வர மேளா அப்படின்ற நூல் அதை பின்பற்றி எழுதப்பட்டது மாதிரி இருக்குது. அதனால் இந்த 28 சுருதிகளை வந்து அது பாடுவதற்கு இயலாத, பாடுவதற்கு பொருந்தாத ஸ்வரங்கள் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு விபாகா சுந்தரம் சொல்லியிருக்காரு. நான் சமீபத்தில் கூட என்னுடைய ஃப்ரெண்டு கௌரி, சிவகௌரி, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவங்க ஆமாம் மேடம் அதை வந்து பாட முடியாது, அந்த 22 சுருதிகள் தான், 28 பாட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகேந்திரவர்மன் சொல்கிறாரு, இதை வந்து என்ன பண்ணுறாரு, இதை வந்து இந்த வீணையில் பாடலான்ட்டு பரிவாதினின்ற ஒரு வீணையை வேற அங்கே வரைஞ்சி வச்சு இதில் பாடலான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படி பாடலான்றது தெரியல, இவங்கெல்லாம் பாட முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாட முடிய போய் தான் அவர் எழுதியிருக்காரு, பாட முடிஞ்சிருக்கு. அப்போது அது எப்படி பாட முடிஞ்சதுன்றதுக்கான இது தெரியலை நமக்கு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அழகான ஒரு சான்ஸ்கிரிட் கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் ருத்ராச்சாரிய சிஷ்யன, ருத்ராச்சாரியர் தான் அந்த இசை சுரத்துக்கெல்லாம் இவருக்கு வழிகாட்டி, இவருக்கு ஆசிரியர் ருத்ராச்சாரியா. ருத்ராச்சாரிய சிஷ்யன பரம மாகேஸ்வரேன, நான் வந்து பரம மாகேஸ்வரனா பரம சிவபக்தன். ரக்ஞா சிஷ்ய மாணவர்களுடைய நன்மைக்காக ஹிதார்த்தம் கிருதா ஸ்வர ஆகமா, இந்த ஸ்வர ஆகமத்தை மாணவர்களுடைய நன்மைக்காக இங்கே நான் பொறித்து வைத்தேன் அப்படின்னு சொல்கிறான். கேட்டீங்களா? அப்போ இதே மாதிரி தான் இப்போ அரசலூர் கல்வெட்டுக்கு வாங்க, அங்கே மணிவண்ணக்கன் தேவன் சாத்தன் மாணவர்களுடைய நன்மைக்காகத்தானே அதையும் பொறிச்சு வச்சார் இல்லைங்களா? அதை பொறிச்சு வச்சது பௌத்த ஆட்சி, களப்பிரர் ஆட்சி. இதை பொறிச்சு வச்சது பார்த்தீங்கன்னா ஒரு சைவ ஆட்சி, வைதீக ஆட்சி, பௌத்தர் ஆட்சி, சாரி பல்லவருடைய ஆட்சி. ஆனால் அங்கே அரசலூர் கல்வெட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு இருக்குது. எதுக்காக இங்கே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கல்வெட்டு, ஒரு நாட்டிய கலை இசைக்கலை பற்றிய ஒரு கல்வெட்டு இருக்குது, என்ன ஒரு நிறுவனம் இங்கே இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பல இடங்களில் நீங்கள் பௌத்த சான்றுகளை எல்லாம் திரட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பல பௌத்த விகாரைகளுடைய சான்றுகளை எல்லாம் தொகுத்து வச்சு நான் பார்த்துருக்கேன். அந்த பௌத்த விகாரங்கள் அத்தனையுமே பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தியிருக்காங்க, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள். அந்த கல்வி நிறுவனங்களில் நிறைய எஜுகேஷன், நிறைய கல்விகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட நிர்வாகம், திரைராஜ்ய விவகாரம், சட்டம், நீதி நூல்கள், புரியுதுங்களா? அதே மாதிரி போர்க்கலை பயிற்சி, இதையெல்லாம் கொடுத்தது தான் காஞ்சி கடிகை, அப்படி போன்ற பெரிய பெரிய கடிகைகள். அப்போ அந்த மாதிரி கடிகைகள், அந்த மலையில் ஒரு கடிகை இருந்திருக்கு, அரசலூர் மலையில் ஒரு கடிகை, பௌத்த கடிகை இருந்திருக்கு. அங்கே அந்த பௌத்த கடிகையில் அந்த கலைகளும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை போன்ற ஒரு கடிகையில் தான், கடிகை அங்கே இருந்ததுனால தான் அந்த ஆசிரியர் அங்கே மாணவர்களுடைய நன்மைக்காக அதை எழுதி வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அந்த காலத்தின் மாற்றத்தின் காரணமாக, அரசியல் மாற்றத்தின் காரணமாக, இயற்கை உடைய சீற்றத்தின் காரணமாக அந்த கடிகை சுத்தமாக, அந்த கட்டடக்கலையே அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் அது ஒரு உதாரணம் அல்ல. இதே களப்பிரர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று
பூலாங்குறிச்சியில் கிடச்சிது. ஒரு 3 பெரிய கல்வெட்டு, அதெல்லாம் நாங்கள் தான் போய் படித்தோம். அந்த கல்வெட்டு ஒரு சரிவான பாறையில் இருக்குது. அந்த பாறையில் என்ன, அந்த கல்வெட்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலக பெரும்படை தலைவன் சேந்தன் கூற்றன் அப்படின்ற ஒரு மன்னன், அவனுடைய கடலக பெரும்படை தலைவன் இந்த மலை மேலே தேவகுலம் என்ற ஒரு கோயிலை எழுப்பித்தார். தேவகுலம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அந்த மலை மேலே போய் தேடி பார்ப்போம், ஏதாவது ஒரு சின்ன கிடைக்காதா அப்படி நாங்கள் மலை தேடி தேடி பார்க்குறோங்க. ஒரு செங்கல் கூட கிடைக்கலங்க. அப்படின்னா இங்கே இருந்திருக்கு, இல்லாமல் போச்சா? அதே மாதிரி தான் அரசலூரில் இருந்து இல்லாமல் போயிருக்கு. கரூரில் ஒரு கல்வெட்டு இருக்குது. கரூர் கல்வெட்டும் கூற்றாருதைன்னு ஆரம்பிச்சுட்டு பௌத்த சங்கமும் அத்திகோசமும் ஐம்பெருங்குழுவும் காவல்னு சொல்லி, யாருக்கு காவல்? ஒன்றுமே காணும், கல்வெட்டு மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுவும் காணாமல் போயிருக்கு. ஸோ களப்பிரர் கால கட்டடக்கலைகள்லாம் காணாமல் போயிருக்கு. சான்றுகள் மட்டும், ஒரு சில சான்றுகள் தப்பி தவறி நமக்கு கிடைச்ச சான்றுகள். இப்படி அதை போன்ற ஒரு சான்று தான் அரசலூர் சான்று. அங்கே ஒரு பெரிய பௌத்த கடிகை இருந்திருக்கு. அந்த பௌத்த கடிகை ஒரு பெரிய கல்வி நிறுவனம். அதில் இந்த கலைகள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நிர்வாகம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, சட்டம் நீதி சொல்லிக் கொடுத்துருக்காங்க, போர்க்கலை பயிற்சி சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அத்தனையுமே சொல்லிக் கொடுத்த ஒரு இது அங்கே தான். அந்த சான்று தான் நமக்கு ஒரு அருமையான ஒரு சான்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன். இந்த மகேந்திரனுடைய கல்வெட்டு பார்த்திங்கன்னா, இது நான் சொன்னேன் இந்த குடும்பியா மலையில் இருக்குன்ட்டு. இந்த ஒரு மலையில் மட்டும் இல்லைங்க, அப்படியே நீங்கள் திருமையா மலைக்கு மேலே வாங்க. திருமைய மலையிலையும் இதே பரிவாதினின்ற ஒரு யாழை எழுதிட்டு, பரிவாதினின்ற ஒரு கிரந்த எழுத்தில் எழுதிட்டு அதில் சொல்கிறான், 8ற்கும் 7ற்கும் இவை உரிய, 8க்கும் 7க்கும் இவை உரிய. நிறைய பேருக்கு 8ன்னா என்ன, 7ன்னா என்னங்க? அப்படி தானே. 8ன்னா என்ன? சரி க ம ப த நீ சா. சாவில் தானே முடியும். அப்படி தானே பாட்டு, அப்படி தானே முடிக்கிறோம் நம்ம. ப த நீ நான் முடிச்சிடுறோம். சரி க ம ப த நீ சா. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா 8. இந்த 8ன்றது ஒரு மண்டலம்ங்க, ஒரு மண்டலம். இந்த மண்டலத்தில் தான் இந்த 7 சுருதிகள் இருக்கு பாருங்க. சரிகம பதனின்ற சுரங்கள் சுருதிகளாக மாற்றப்படுவது இந்த மண்டலத்தில் தான். நான் சொன்னேன் பாருங்க, இந்த சா பிரியாது, பகுபடா ஸ்வரம், ரீ 1 ரீ 2 கா 1 கா 2 மா 1 மா 2 பிரிகிறது பாருங்க இந்த மண்டலத்தில். இந்த மண்டலத்தில் இப்படி பிரிகிறது மட்டும் இல்லை, இந்த சுருதிகளாக பிரிகிறது மட்டும் இல்லை, அங்கே என்னன்னா அங்கே ஸ்தானம் கேள்விப்பட்டீங்களா? ஸ்தானங்களாகவும் அங்கே செயல்படுது. ஸ்தானம் அப்படின்னா ஆக்டேவ், லோயர் ஆக்டேவ், மிடில் ஆக்டேவ், ஹையர் ஆக்டேவ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது சான்ஸ்கிரிட்டில் என்ன சொல்லுவாங்க? மந்திரஸ்தாயி, மத்திய ஸ்தாயி, உச்சஸ்தாயி. தமிழில் மந்தமாக, சமனாக, வலியாக, இப்படி ஒரு பாடல் எடுக்கிறது உண்டு. இந்த ஸ்தானங்கள், இந்த ஸ்தானங்கள் இந்த மண்டலத்தில் தான் இருக்கும். இந்த மண்டலத்தில் தான் 22 சுருதிகள். இதில் தான் ஒரு பாடல் நடைபோடும். அப்படி தானே? ஸோ ஒரு லிரிக் இருக்குது பாருங்க, ஒரு பாடல். அந்த பாடலை அதை எப்படி தாளத்தில் அமைக்கிறாங்க, எந்த ராகத்தில் அமைக்கிறாங்கன்றதை பொறுத்து எங்கே ஏற்ற இறக்கம் இருக்கும்ன்றதை பார்த்து அந்த ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தாள சொற்கட்டுகளை அமைத்து, இந்த தாள சொற்கட்டுகளும் அந்த ராகமும் இணைந்து செல்வது தான் பண். அப்படிதானே? அது நடைபோடுகின்ற இடம் இந்த மண்டலம். புரியுதுங்களா? ஸோ இதைத்தான் அவன் 8க்கும் 7ற்கும் உரியன்னு சொல்கிறான். 7 அப்படின்றது 8. 7ன்றது என்ன? 7 சுருதிகளும் ஒவ்வொரு சுருதியையும் ஒரு முதல் சுரமாக கொண்டு 7 பெரும் பாலைகள். அப்படிதானே? 7 பெரும் பாலைகள் கேள்விப்பட்டிருக்கும். இந்த 7 பெரும் பாலைகளில் சாவை முதலாக கொண்டு சா குரல், ஜட்ஜம் சொல்லக்கூடிய அந்த சட்ஜம் என்ற குரலை முதல் எழுத்தாக கொண்டு, முதல் ராகம், முதல் சுரமாக கொண்டு அமைந்தக்கூடிய ஒரு பாடல் தான் பார்த்தீங்கன்னா முல்லைப்பண். அப்படிதானே? முல்லைப்பண்கள் ஏதோ முல்லைப்பண் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த முல்லைப்பண் அப்படின்னாலே 7 சுருதி, 7 சுரங்கள் கொண்டது. அந்த முல்லைப்பண் இங்கே பாடலாம். அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை கொண்டு முதல் சுரமாக பாடுவது பார்த்தீங்கன்னா படுமலைப்பாலை, அதை பாடலாம். கா செவளிப்பாலை, மா அரும்பாலை, பா கோடிப்பாலை, தா விளரிப்பாலை, நீ மேற்சம்பாலை. இத்தனை 7 பெரும் பாலைகளை இதில் பாடலாம். அதனால 8ற்கும் 7ற்கும் இவை உரியன்றதுக்கு அதுதான் அர்த்தம். இதுதான் மகேந்திரவர்மன் சொல்கிறான். புரியுதுங்களா? ஸோ இப்போ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுரங்களையும் இந்த இதையும் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த பரிவாதினி என்ற யாழில் பாடுறதுக்கும் அவன் வழிவகுத்திருக்கான். குணசேன பிரமாணம் செய்த பரிவாதினி கான். நான் இதை இந்த சுருதிகளையும் இந்த சதுசுருதி இந்த பாடல்களை நான் இந்த பரிவாதினி என்ற யாழில் நான் சோதிச்சு பார்த்து இதை நான் மாணவர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். பிரமாணம் செய்த பரிவாதினி கான்.
நான் இது வந்து சோதிச்சு பார்த்த மாணவர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மகேந்திரவர்மன் எவ்வளோ பெரிய இசைக்கலையில் வல்லவன், எவ்வளோ ஆசை உடையவன்னு பாருங்கள். அவன் தான் மத்த விலாச பிரகடனமாக எழுதியிருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. பகவத் அஜுகம்ன்ற நூலையும் எழுதியிருக்கான். இந்த மத்த விலாச பிரகடனம் அந்த ட்ராமா நடக்கும் பொழுது சூத்திரதாரி முதல்ல வருவான் பாருங்க. சூத்திரதாரி சொல்கிறான், அகம் தூ சம்பிரதி சங்கீத தனா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நவ் மியூசிக் இஸ் அவர் வெல்த். மியூசிக் தான் எங்களுடைய தனம், செல்வம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இசை தான் அவங்களுடைய செல்வமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகடனம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு நையாண்டி சோசியல் சட்டர் அது. ஸோ அந்த நையாண்டி அந்த நாடகத்தை மத்த விலாச நிறுத்தம்னு சொல்கிறது ஒரு மரபு இருந்திருக்கு. நிறுத்தம்னா என்னங்க அர்த்தம்? அப்படிதானே? மத்த விலாச நிறுத்தம்னு சொல்லக்கூடிய அவசியம் என்ன? இந்த நாடகங்கள் அப்படியெல்லாம் பார்க்குறோம் நம்ம, நாடகங்கள் நாட்டியங்கள், அதில் வந்து நிறுத்தம் ஒரு 2 வகையான மெய்ப்பாடுகள் சொல்கிறது உண்டு. ஒன்று வந்து நிறுத்தம், இன்னொன்று நிருத்தியம். நிறுத்தம் அப்படின்னா ஒரு பாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாளத்துக்கு மட்டும் ஆடுவது நிறுத்தம். தாளத்துக்கு ஆடிட்டு அந்த அந்த அபிநயத்தின் மூலமாக இந்த பாடலின் பொருளை ஆடியன்ஸுக்கு வெளிப்படுத்துறது, பாடலின் பொருளை வெளிப்படுத்துறது நிறுத்தம். ஆனால் நிருத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம், ஒரு கதை தழுவிய நாடகம், அதுதான் நிருத்தியம். அதில் ஆடலும் இருக்கும், நிறுத்தமும் இருக்கும், அபிநயமும் இருக்கும், கதையும் இருக்கும். நிறுத்தத்தில் கதை இருக்காது, இந்த பாடலுக்குள்ளே பொருள் மட்டும்தான் இருக்கும் நிறுத்தத்தில். இன்னொன்று தாண்டவத்தில் அந்த அபிநயம் இருக்காது, தாளத்துக்கு மட்டும் ஆடுவது. சிவபெருமானுடைய தாண்டவம், சொக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுத்த நிறுத்தம், அதெல்லாம் பேர். ஸோ சிவபெருமான் ஆடுவது தாண்டவம், சுத்த நிறுத்தம். இன்னொன்று நிறுத்தம், பாடல்களுக்கு பொருள் விளங்கும்படி ஆடுவது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மத்த விலாச பிரகாசனம் மக்களுக்கு புரியும்படியான அந்த அபிநயத்தோடு கூடிய ஆடலாக நாட்டியமாக இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே மாதிரி மகேந்திரவர்மனோட இப்போ நம்மளுடைய அந்த கல்வெட்டு நம்ம வந்து குடுமியாமலையில் பார்த்தோம், நம்ம வந்து திருமயத்தில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அப்படியே நம்ம பல்லாவரத்துக்கு வாங்க, பல்லாவரம் மலைக்கு போவோம் இப்போ நாம், சரிங்களா? பல்லாவரம் மலைக்கு போனால் அங்கே தான் சொல்கிறான், நான் வந்து சங்கீர்ண ஜாதின்ற ஒரு தாளத்தை நான் ஏற்றினேன் அப்படின்னு சொல்கிறான். எங்க சங்கீர்ண ஜாதினா என்னங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பல அறிஞர்களும் அதை பற்றி பார்க்குறாங்க. சங்கீர்ணன்னா கலப்பு, ஜாதின்னா உங்களுக்கு தெரியும் கம்யூனிட்டி. இவன் ஒரு கலப்பு கம்யூனிட்டியில் பிறந்தவன். இவன் எங்கே சொன்னாங்க, ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, கலப்பு கம்யூனிட்டிலாம் பிறந்தவன் இல்லை. இவன் வந்து சங்கீதத்தை பற்றி சொல்கிறாங்க, இவன் சங்கீதத்தை பற்றி சொல்கிறான் அப்படின்னு சில அறிஞர்கள் சொன்னாங்க. ரைட்டு, அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவன் சொல்கிறான், அதில் சங்கீர்ண ஜாதி பிரகரண பிரவர்த்த மாத்திரா சொல்கிறான். நான் சங்கீர்ண ஜாதின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து சில நான் ஒழுங்குமுறைகளை செய்தேன். சரிப்பா, முதல்ல சங்கீர்ண ஜாதினா என்ன அப்படி தானே? முதல்ல வந்து தாளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 4 வகையான தாளம் இருக்குது. சதுஸ்ரம், திஸ்ரம், மிஸ்ரம், கண்டம். சதுஸ்ரம்னா 4, திஸ்ரம்னா 3, கண்டம்னா வந்து 5, திஸ்ரம்னா 7. ஸோ இத்தனை வகையான தாள சொற்கட்டுகள் இதெல்லாம். ஸோ 3 வகையான தாள சொற்கட்டு, 4 வகையானது, 5, 7, இத்தனை வகையான சொற்கட்டுகள் தான் இருக்குது. நந்திகேஸ்வரருடைய தாள லட்சணம்னு சொல்லக்கூடிய ஒரு நூலும் சரி, மார்க்கண்டேய புராணமும் சரி, இந்த 4 வகையான சொற்கட்டுகளை தான் சொல்லுது தாளத்துக்கு. ஆனால் மகேந்திரவர்மன் 5வதாக சங்கீர்ண ஜாதியை ஒன்று சேர்க்கிறான். இது ஒன்பான் சொற்கட்டு, 9 சொற்கட்டுகளை உடையது தான் சங்கீர்ண ஜாதி, சரிங்களா? ஸோ 9 சொற்கட்டுகளை சேர்ந்த சங்கீர்ண ஜாதியை இவன் எப்படி உருவாக்கினான்? அவன் சொல்கிறான், ஒரு ராகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ராகம் செம்பாலைன்னா என்ன, முல்லைப்பண் தான் செம்பாலை. இன்னைக்கு அரிகாம்போதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது அந்த ராகத்துடைய முன்னர் பாகம் என்ன, சாரி காம ப, இது வரைக்கும் முன்னர் பாகம். இந்த முன்னர் பாகத்துடைய தாளம் என்ன, 4 சா 4, அப்புறம் வந்து ரீ டு கா டு மா டு. ஸோ இந்த இந்த சொற்கிட்ட முதல் பாதையை எடுத்துக்கிறது. இன்னொரு வச்சுக்கோங்க, ஒரு கோடிப்பாலை வச்சுக்கோங்க. கோடிப்பாலைனா மருதப்பண். இந்த மருதப்பண்ணில் பின்னர் பாகத்தை எடுத்துக்கிறது. ஸோ ஒரு ராகத்துடைய முன்னர் பாகத்தையும் இன்னொரு ராகத்துடைய பின்னர் பாகத்தை இணைச்சி கலப்படம் பண்ணி, சரிங்களா, இதை கலந்து இவர் புதுசாக ஒரு தாளத்தை உருவாக்கியிருக்காரு. பிரகரண பிரவர்த்த மாத்திரா. கரணம்னா தாளம், பிரகரணம் அப்படின்னா தாளத்துடைய விதிகளை நான் வந்து கொஞ்சம் செம்மைப்படுத்தி நான் வந்து ஒன்பான் சொற்கட்டுகளாக தாளத்தை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறோம். எங்கே சொல்கிறான்,
பல்லாவரத்தில் நாங்கள் எல்லா மலையும் ஏறி பார்த்துருக்கோம், பல்லாவரத்தை மட்டும் நாங்கள் ஏறி பார்க்கல. உண்மையிலேயே எனக்கு இந்த சங்கீர்ண ஜாதி தொட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. உண்மையிலே சங்கீர்ண ஜாதி அது அங்கே தான் சொல்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட மகேந்திரவர்மன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இசைக்கலையில் மிகுந்த தேர்ந்தவனாக இருக்கான் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பான் சொற்கட்டுன்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? தகிட 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 9 இருக்கு இல்லையா? 9 இதை 2ஆக பிரிக்கலாம், 4ஆக பிரிக்கலாம், அது வந்து ஒன்று மிச்சப்படும். ஸோ இந்த மாதிரி சொற்கட்டு உள்ள தாளக்கட்டுகளை இணைப்பது தான் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனுடைய மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக நமக்கு வந்து படுது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த சொற்கட்டுக்கெல்லாம் மிகுத்த இந்த மகேந்திரவர்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து திருமையத்தை பார்த்தோம், குடுமியாமலையை பார்த்தோம், நம்ம வந்து பல்லாவரம் மலைக்கு கூட போயிட்டோம். இப்போ நாம் தூசி மாமண்டூர்ன்ற ஒரு மலைக்கு போவோமா? தூசி மாமண்டூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில், செங்கல்பட்டுக்கு அருகில் தூசி மாமண்டூர்னு இருக்குது. அங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாணவர்களை அடிக்கடி அழைச்சிட்டு போகிறது வழக்கம். ஏன்னா தூசி மாமண்டூர் அவ்வளோ சிறப்பான ஒரு இடங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் சீக்கிரம் போயிடலாம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்குது, ஒரு குகைத்தளம் இருக்குது, சமண முனிவர்கள் வாழ்ந்த குகைத்தளம் இருக்குது, பிராமி கல்வெட்டு இருக்குது. அங்கேயே மகேந்திரவர்மன் எடுப்பித்த மிகப்பெரிய சித்திரமேக தடாகம் இருக்குது, மிகப்பெரிய வந்து ஒரு தூம்பு இருக்குது, பழமையான தூம்பு. அதை பார்த்தாலே அவ்வளோ அழகு. அந்த ஏரி கடல் மாதிரி இருக்குங்க. வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் வாட்டர் எப்போதும் இருக்குங்க, தண்ணி. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு ஏரி. அங்கே மகேந்திரவர்மன் எடுப்பித்த 3 குடைவரை கோயில் இருக்குங்க. அதில் ஒரு குடைவரை கோயில் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரனுடைய கல்வெட்டே இருக்குது, சரிங்களா? பல்லவ கிரந்தம் எழுத்தில் சான்ஸ்கிரிட் கல்வெட்டே இருக்குது. அந்த கல்வெட்டு கொஞ்சம் செதஞ்சு போயிடுச்சு. அந்த கல்வெட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 2 செய்திகள் இருக்குது. அதில் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரசனம் எழுதினான் அப்படின்றது யாருக்கும் டவுட் இல்லை, தெரியும். ஆனால் அந்த பகவத் அஜ்ஜுகம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதை யார் எழுதினாங்க அப்படி தகவல் யாருக்குமே தெரியலை. இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கிறது வரையில, கண்டுபிடிச்சி இதை படிக்கிறது வரையில, இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சி அதை படித்த பிறகு அது பார்த்தீங்கன்னா அந்த உடஞ்சி போன அந்த பகுதியில் பகவத் அஜ்ஜுகம்ன்ற பகுதி சேர்ந்துருக்கு. மத்த விலாச பிரகாசனம் பகவத் அஜ்ஜுகத்துடைய முதல் பாதி உடஞ்சி அஜ்ஜுகம்ன்றது இருக்குது. அப்படின்னா இது பகவத் அஜ்ஜுகம். பகவத் அஜ்ஜுகத்தையும் மகேந்திரம்னா எழுதினான் அப்படின்றதுக்கான குறிப்பு இந்த தூசி மாமண்டூரில் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குங்க. நான் சொன்னேன் இவன் வந்து எல்லா கலைகளிலும் வல்லவன் அப்படின்னு பார்த்தோம். இவருக்கு வந்து சித்திரகார புலி அப்படின்ற ஒரு பேரெல்லாம் இருக்குது. சித்திரத்திலும் வல்லவன், இசையிலும் வல்லவன், சித்திரத்திலும் வல்லவன், கட்டடக்கலையில் வல்லவன், அப்படி தானே? அப்போ சித்திரகார புலின்னு இருக்குது. அப்போது அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சவுத் இண்டியன் ஆர்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸை பற்றியான சவுத் இண்டியன் ஆர்ட் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அப்படின்ற விஷயங்களில் வந்து நிறைய கமெண்ட்ரி நூல்கள், நிறைய கமெண்ட்ரி இருக்கும் இல்லையா? அதை அவன் வந்து என்ன அதை சொல்கிறாங்கன்னு சரியா போல, இந்த கமெண்ட்ரி எல்லாம் தொகுத்தான்னு சொல்கிறாங்க. சவுத் இண்டியன் ஆர்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்டோடைய கமெண்ட்ரிஸ் எல்லாம் தொகுத்து தக்ஷிண சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை வெளியிட்டான். ஓவியத்திற்கான ஒரு நூல். இங்கே நிறைய பேர் ஓவியர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு இனிப்பான செய்தி. என்னுடைய சகோதரியும் வந்திருக்காங்க. என்னுடைய சிறந்த ஒரு நட்பு இங்கே வந்திருக்கு, ஒரு சிறந்த ஓவியர். அவங்களுக்கு இப்போ ஒரு ஆசையாக இருக்கும், தக்ஷிண சித்ராவை தொட்டு பார்க்க மாட்டோமா நான் சொன்ன மாதிரி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த நூலை அவன் தொகுப்பிச்சிருக்காங்க, நூலை வெளியிட்டிருக்கிறான் தக்ஷிண சித்ரா அப்படின்னு நூலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உடஞ்சி போன ஒரு பகுதி இருக்குது பாருங்கள். அந்த உடஞ்சி போன பகுதியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடுமியாமலையில் அவன் என்ன சொல்லியிருக்கானோ அந்த விஷயத்தை எங்கேயும் சொல்லியிருக்கான், ஆனால் அது உடஞ்சி போயிருக்கு. அதை என்ன பண்ணியிருக்காங்க டாக்டர் மீனாட்சி ட்ரெடிஷன் ஒரு பல்லவர்களை பற்றி நூல் எழுதுனாங்க. அந்த மீனாட்சி அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து உடஞ்சி போன பகுதியாக இருந்தாலும் கிடைச்ச பகுதியை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து என்ன பண்ணுறாங்க அதை மீட்டு உருவாக்கம் பண்ண முடிஞ்சது. அது என்னென்னா அங்கே சொன்ன விஷயத்தை தான் அவன் இங்கேயும் சொல்லியிருக்கான். அந்த புக்கை நான் நீங்கள் எடுத்து பாருங்கள், மீனாட்சியுடைய புக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சோசியல் லைஃப் அண்டர் தி பல்லவாஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சோசியல் லைஃப் அண்டர் தி பல்லவாஸ் அப்படின்ற நூல் அதில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அதையும் வந்து நம்ம மீட்டு உருவாக்கம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னுட்டு நான் வந்து என்ன பண்ணேன், அடிக்கடி மாணவர்களை அழைச்சிட்டு போய் தமிழ் பிராமி கல்வெட்டை பார், அங்கே காட்டுறேன், அந்த குகையை பார்னு காட்டுறோம், ஏரியை பார், உடவரையை பார்,
தமிழ் பிராமி அங்கே வந்து அந்த பல்லவ கிரந்தத்தை எழுத்ததை பாருங்கள். அது ராஜராஜனுடைய கல்வெட்டு கூட அங்கே இருக்குது. அதையெல்லாம் பாருங்கள். எல்லாத்தையும் காட்டலாம் ஒரே இடத்துல. மாணவர்களுக்கு இத்தனை விஷயத்தையும் சொல்லிடலாம். மாணவர்களுக்கு இத்தனையும் காட்டும் பொழுது இந்த ஊருக்கு பேர் ஏன் தூசி மாமண்டூர்னு வந்தது இல்லைங்களா? சந்தேகம் வருமா இல்லையா? எதுக்கு தூசி? எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து அது வந்து அரிச்சுக்கிட்டே இருந்ததுங்க. ரொம்ப நாளாக எதுக்கு அந்த தூசி அப்படின்றது எனக்கு தெரியலை. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், நம்ம அந்த மியூசிக் பற்றி பல்வேறு அறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது, படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சொல்கிறாங்க, அந்த தாளம் இருக்குது பாருங்கள். இப்போது மகேந்திரமன் தாளத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவனுக்கு இருக்கிற தாளத்திலே மிகப்பெரிய தாளமாகிய ஒன்பான் சொற்கட்டு உள்ள தாள சொற்கட்டுகளை அமைத்து சங்கீர்ண ஜாதி அப்படின்னு பேர் வச்சான். ஏங்க நீங்களும் நினைக்கலாம், ஏங்க அதுக்கு ஜாதின்னு பேர்? ஜாதி இல்லைங்க, அது ஜதி. ஜதியும் இல்லை, அது சதி. சதின்னா தாளம். குடமுழவ சதி வழியே பாட்டு நிறைய தேவாரத்தில் குடமுழவ சதி வழியே, சதிப்பட நடனம் ஆடி. சதிர் அப்படின்றதே தெரியும், நாட்டியம். சதிர், இந்த சதி தான் ஜதியாகி ஜாதி ஆகிடுச்சுங்க. சரிங்களா? அது சங்கீர்ண ஜாதி இல்லை, சங்கீர்ண ஜதி, சங்கீர்ண சதி. சரிங்களா? ஸோ அதை அப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா தாளத்தில் மிகுந்த வல்லவன் அவன். அப்போ அப்பேற்பட்ட தாளத்தில் மிகுந்த வல்லமை உடைய இந்த மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டுங்க இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தூசின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் வந்து நிறைய நாள் குழம்பியிருக்கேன். அப்போ நிறைய புக்கெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு சொல்கிறாங்க. 2 நுண்ணீர்மை, அதாவது தாளத்துடைய அளவு ஒரு கணம், 2 கணம் ஒரு நொடி, 2 நொடி ஒரு எண், 4 நொடி ஒரு எண், 2 அரை நொடி ஒரு கணம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு நுண்ணீர்மை 2 தூசி, அப்புறம் அரை நுண்ணீர்மை 1 தூசி. சரிங்களா? தூசி தூசி என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தாளம் போடுறோம், சா ரி க ம ப த நீ ச போடுறோம்ல. அப்போ அந்த பாடலுடைய அந்த ராகத்துக்கு ஏற்ப, அந்த தாளத்திற்கு ஏற்ப அந்த டைம் கொடுக்குறோம். சா ரி க ம ப அப்படிதானே? அப்போ அந்த தாளம் வந்து இந்த இந்த இதை விட ஸ்பீடு கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. சரி க ம ப த நீ சொல்லுவோம். இன்னும் சரி க ம ப த நீ சொல்லுவோம். அப்படிதானே? சொல்லும்பொழுது இந்த ஒரு தட்டுக்கும் ஒரு வீச்சு இருக்குது பார்த்தீங்களா? ஒரு தட்டுக்கும் இன்னொரு தட்டுக்கும் இடையில இந்த வீச்சு இருக்குது பாருங்க. இந்த வீச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தூசின்றது பேர். மினிமம் சொற்கட்டு, மினிமம் அளவு உள்ள ஒரு தாள சொற்கட்டு தான் இந்த தூசின்றதை நான் முடிவு பண்ணேன். அப்படின்னா மிகப்பெரிய சொற்கட்டு உள்ள தாளத்தையும் இவன் தான் கண்டுபிடிச்சான். மிக நுணுக்கமான தாளத்தையும் இவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் இதை யாரும் இது வரையில் சொல்லலை. சரிங்களா? இது யாரும் சொல்லலை. இது சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நானும் சரின்னு சொல்லலைங்க, சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே தூசி மாமண்டூர், தூசின ஒரு தாள சொற்கட்டு இருக்கு இல்லையா? அப்போ அந்த பற்றியான விஷயம் அந்த உடஞ்சி போன பகுதியில் இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம் வச்சுக்கோங்க. ஆனால் தூசின்றது ஒன்று இருக்குது. அது தூசின்ற அந்த சொற்கட்டு, அந்த அது நுண்ணிய அந்த தாள சொற்கட்டையும் இவன் தான் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறான் மகேந்திரன். ஏன்னா தாளத்தில் அவனுக்கு அவ்வளோ ஒரு பற்று உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படின்றத நமக்கு தெரியுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது தூசி மாமண்டூர் பேர் பெற்றிருக்கணும். அங்கே வந்து ஒரு இசைக்கல்வெட்டு இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இருக்குது இல்லைங்களா? இசைக்கல்வெட்டு இருக்குது, அது மகேந்திரனுடைய கல்வெட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த தூசின்ற அந்த நுண்ணிய அந்த தாள சொற்கட்டை இவனால் உருவாக்கி இருக்க முடியாது அப்படின்னு நினச்சேன் நான். சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய புலமைக்கு மிகச்சிறந்த இன்னொரு சான்று எங்கள் ஆசிரியர் எழுதின ஒரு புக்கு, ஸ்டடீஸ் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் லா அண்ட் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு, ஸ்டடீஸ் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் லா அண்ட் சொசைட்டி. அந்த புக்கில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு, திருச்சி ராக்கெட் டெம்பிள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் ஒரு கவிஞன். இங்கே வந்து எப்படி இசையோ அதே மாதிரி அவன் சிறந்த ஒரு கவிஞன். அந்த கவிதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அந்த அந்த பல என்ன சொல்கிறது, அவனுடைய அந்த இசை மேதை மாதிரியே அவனுடைய கவிஞன், சிறந்த கவிஞன். ஒரே சொல்லுக்கு பல பொருள்கள் உடைய மாதிரியான அந்த கவிதை எழுதியிருக்கான். சைலேந்திர, அதாவது அந்த கல்லில் அந்த மலையில் நான் வந்து ஒரு ஸ்தானுவை நிரூபிக்கிறேன். ஸ்தானு யாருங்க? சிவன். இந்த ஸ்தானு இங்கே ஸ்தானுவாக இருக்கட்டும், இங்கே ஸ்தானு பர்மனண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஸ்தானு இங்கே ஸ்தானுவாக இருக்கட்டும், பெர்மனண்ட்டாக இங்கே இருக்கட்டும். இந்த ஸ்தானுக்கு 2 அர்த்தம் சொல்கிறான் அப்படி. ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு கல்வெட்டு அங்கே இருக்குது. நீங்கள் திருச்சி மலைக்கோட்டைக்கு போனீங்கன்னா இனிமேல் இந்த கல்வெட்டை பாருங்கள். உச்சியில் தான் இருக்குது அந்த குடைவரை கோயில். இந்த குடைவரை கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து
கிழக்கு பார்த்து உட்காண்டிருப்பார் குடைவரை கோயிலில். அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாஸ் ரிலீஃப்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த அந்த பாறையிலேயே செதுக்கிய அந்த கங்காதரா சிற்பம். இந்த கங்காதரா எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் மடக்கி உட்காந்துக்கிட்டு கங்கை ஒரு கையில் ஏந்திக்கிட்டு அவர் நிற்பார். புரியுதுங்களா? ரொம்ப அழகான சிற்பம். அந்த சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிழக்கு நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்படியே காவிரி ரொம்ப அழகாக ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே பச்சை பசேல்னு அப்படியே பட்டாடை உடுத்தின மாதிரி பூஞ்சோலைகளும் அப்படியே தோட்டங்களும் நிறைந்து அழகான ஒரு காவிரி வளைந்து வளைந்து போய்கிட்டு இருக்கும். இவர் உட்கார்ந்துட்டு இருப்பார் சிவபெருமான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உள்ள அந்த இடத்துல வந்து இவர் சொல்கிறாரு, மகேந்திரன் பாடுறாரு, நான் வந்து இங்கே சிவனை இங்கே வந்து நான் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணினேன். எதிர்த்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கருவறை இருக்குது. அந்த கருவறையில் சிவலிங்கத்தை வருஷம் பண்ணியிருக்காரு. சிவலிங்கம் இப்போ இல்லை. நான் வந்து என்ன பண்ணேன், இங்கே ஒரு சிவலிங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணினேன். நான் வந்து என்ன பண்ணேன், என்னுடைய மனசுக்குள்ளே சிவலிங்கம் இருக்குது, மனசுக்குள்ளே உருவாக்கியிருக்கேன். என்னுடைய தலைமையில் நான் சிவபெருமானை நான் வந்து சிவலிங்கத்தை நான் தாங்கியிருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பாடல் சொல்கிறாரு. மகேந்திரமன் பேர் வந்து குணபரன் அப்படின்னு ஒரு பல பெயர்களில் ஒரு பேர். குணபர நாமானி லிங்கேன லிங்கினி லிங்கானாம் விவக்ஷாவிருத்தே பரவர்த்தாம். அப்போ குணபரனாகிய நான் இங்கே வந்து லிங்கத்தை நான் வந்து உருவாக்கியிருக்கேன், சிவபெருமானை உருவாக்கியிருக்கேன், என்னுடைய மனசில் சிவலிங்கத்தை நான் வந்து மாற்றிருக்கேன், என்னுடைய தலைமையில் நான் தாங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு விவக்ஷாவிருத்தே அப்படின்னா சேக்கிழார் சொன்னார் பாருங்க. சேக்கிழார் என்ன சொன்னார், கொஞ்சம் சைவத்திலேருந்து மாறினா மதம் மாறினான்னு சொன்னார்ல, அதுக்கு தான் ஒரு சான்று. விவக்ஷாவிருத்தே அப்படின்னா இவன் வந்து ஒரு மாற்று மதத்திலிருந்து நான் வந்து மாறினேன். மாற்று மதம்னா என்ன, ஐ எம் டேர்ன் அவே ஃப்ரம் எ ஹாஸ்டில் ரிலிஜன், ஹாஸ்டில் ஃபெய்த். ஒரு ஹாஸ்டில் ஃபெய்த்தில் இருந்து நான் வந்து டேர்ன் அவே, நான் மாறிட்டேன்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போது அந்த அந்த ஹாஸ்டில் ஃபெய்த் என்னன்னு சொல்லும் பொழுது சேக்கிழார் சொல்கிறாரு அது சமணம்னு சொல்கிறாரு. அப்போ மகேந்திரமன் அப்படி சொன்ன உடனே இதெல்லாம் படித்த உடனே பார்த்துட்டிங்கன்னா, அப்போ மகேந்திரமன் எடுப்பித்த குடைவரை கோயிலெல்லாம் வருஷம் போட்டு பாருங்கள். மகேந்திரவாடி, மாமண்டோர், அது இது எல்லா ஊரையும் எடுத்து பாருங்கள். எல்லா ஊர்லேயுமே பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு தான் கோயில் எடுத்துருக்கலாம். அப்போ இவன் சமணத்திலேருந்து வந்திருந்தான்னா சமண கோயிலுக்கு தானே இவன் தானம் பண்ணியிருக்கணும். ஆனால் இல்லையே, பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு தானே இவன் வந்து கோயில் எடுத்துருக்கிறான். ஒரு பிரம்மா விஷ்ணு சிவனை ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வணங்கக்கூடிய ஒரு மதம் எது, வைதீக மதம் தானே. பௌத்தம் வைதீகம் தானே அப்போ ஃபாலோ பண்ணிச்சு, அப்படி தானே. ஹிரண்யகர்ப்பம், துலாபாரம், பகுஸ்வர்ணம் போன்ற பல்வேறு யாகங்களை பண்ணவங்க தானே அவங்க. அவங்க வந்து அந்த கோத்திரத்தில் பிறந்தவங்க தானே, அப்படி தானே. அப்புறம் வந்து அந்த மாதிரியான இவங்கெல்லாம் பண்ணவங்க. சமஸ்கிருதத்தையே வந்து அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டவங்க, வைதிக மொழியை ஃபாலோ பண்ணினவங்க. மகேந்திரவர்மன் என்ன பண்ணியிருக்கான், பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு தான் கோயில் கட்டியிருக்கானே தவிர சமணத்துக்கு கோயில் கட்டலை. ஆனால் இதில் ஒரு உண்மை இருக்குது, ஆனால் அதையும் ஒத்துக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வைதீகம் இருக்குது பாருங்கள். வைதீக சமயம் சமணத்தை ஆதரிச்சிருக்குங்க. வைதீக சமயம் சமணத்தை கைகோர்த்துருக்கு. வைதீகமும் சமணமும் கைகோர்த்து தான் பௌத்தத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விரட்டியிருக்காங்க, பௌத்த ஆட்சியை அகற்றியிருக்காங்க. அதனால தான் சிம்மவர்மன் பௌத்தத்துக்கு வந்து சமணத்துக்கு என்ன பண்ணான், அந்த பள்ளிச்சந்தம் கொடுத்தான் இல்லையா, திருப்பரத்தி குன்றத்தில் பள்ளங்கோயில் செப்பேடு. யாருக்கு கொடுத்தான் பள்ளங்கோயில் செப்பேடு? முதல் மன்னன் சிம்மவர்மன். வந்த உடனே பள்ளிச்சந்தமாக சமண கோயிலுக்கு கொடுக்குறான், அப்படி தானே. அப்போ ஏன் கொடுத்தான் சமண கோயிலுக்கு? வைதிகம். அவன் நான் பகுஸ்வர்ணம், ஹிரண்யகர்ப்பம், துலாபாரம்லாம் பண்ணேன்னு சொல்கிறான். நான் வந்து பிரம்ம சத்திரியர்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னவன் ஏன் சமணத்தை கொடுக்குறான்? ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு, கூட்டு, ஒரு அலையன்ஸ், பொலிட்டிக்கல் அலையன்ஸ். சரிங்களா? அதை வச்சு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பௌத்தத்தை வீழ்ச்சி அடைய பண்ணியிருக்காங்க. அதனால் அதே மாதிரி மகேந்திரனுடைய அம்மா சிம்ம விஷ்ணுடைய ஒய்ஃபு, அவங்க ஆந்திராவில் ஒரு சமண கோயில் கட்டி அதற்கு நிறைய நிலம், வீடுகள்லாம் தானமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி பல்லவர் காலமாக இருந்தாலும் சரி, பாண்டியர் காலமாக இருந்தாலும் சரி, பௌத்தத்துக்கு நிறைய டேமேஜ் வந்திருக்கே தவிர சமணத்துக்கு ஒன்று கூட வரவே இல்லைங்க. கைகோர்த்துருக்காங்க சமணம். பாண்டிய நாட்டில் சமணம் அப்படியே ஃப்ளோரிஸாக செலிப்ரேட்டடாக இருக்குது, மன்னர்களாக கொண்டாடப்படுது பாண்டிய நாட்டில். அதே மாதிரி தான் பௌத்தத்திலையும் இங்கே தொண்டை மாட்டிலும் சமணம் அப்படியே இருக்குது. ஒரு பௌத்தம் பார்த்திங்கன்னா போக போக அப்படியே டிமினிஷிங், அப்படி கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து
கிபி 6ஆம் நூற்றாண்டு வாக்கில் நேரம் ஆயிடுச்சுன்ற கொடுக்குறாங்க. இப்போ நான் முடிக்க போகிறேன் கேட்டிங்களா? அப்போது அது வந்து சுத்தமாக மறைஞ்சு போச்சு. அப்படி மறைஞ்சு போன அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அப்படி அவர் சொன்னதில் நியாயமும் இருக்குது. ஆனால் அவங்க வந்து முழுக்க அவர் சமணத்தை தழுவலை, தமிழத்தை ஆதரிச்சிருக்கிறார் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மகேந்திரவர்மன் சொல்கிறாரு, அவருடைய நான் இதை சொல்கிறதுக்கு காரணமே அவருடைய புலமையை நான் வந்து உங்களை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்ல ஆரம்பித்தேன். அவர் பார்க்குறாரு பாருங்க, சிவபெருமான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவேரியோடைய அழகை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ இவங்க இந்த காட்சியை பார்க்குறாங்க. எங்கே உமாதேவி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமயமலையிலேருந்து இந்த காட்சியை பார்க்குறாங்க. உமாதேவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கோபம் வந்துருச்சுங்க. அங்கேருந்து என்ன பண்ணாங்க, கடன்னு இமயமலையிலேருந்து இறங்குனாங்க. அப்படியே திருச்சிக்கு வந்தாங்க. திருச்சி மலைக்கோட்டை மேலே ஏறினாங்க. உமாதேவி ஏறிட்டு சிவபெருமான் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாங்க. என்னய்யா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே நீ வந்து கங்கைன்ற ஒரு நதி பெண்ண அப்படி தானே நீ வந்து நோட்டம் விட்டு தலைமையில் வச்சுக்கிட்டு இருக்க. இப்போ இந்த காவிரின்ற நதி பெண்ண அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கே நீ, அது சரியா? இந்த காவிரி என்ற பெண்ணு யாருக்கு சொந்தம் தெரியுமா? பல்லவனுக்கு சொந்தமானவள். நோட்டம் விடுற வேலையை நீ வச்சுக்காதேன்னு சொல்லி சொல்கிறான். இதை ஒரு அழகான ஒரு பாடலாக, யாருமே கற்பனை பண்ண முடியாத ஒரு அழகான ஒரு பாடலாக மகேந்திரவர்மன் கொடுத்துருக்கிறாரு. இப்பேற்பட்ட கவிதைகளும் இலக்கியங்களும் அந்த இசை நாட்டியம் பற்றிய சொற்களம், தாளத்தை பற்றிய சொற்களம் கல்வெட்டுகளில் மலிந்து கிடக்கின்றன. அதை பற்றி எந்த இசையாசிரியர்கள், இசை ஞானம் பெற்ற இசை வந்து பார்த்திங்கன்னா அறிஞர்கள் கூட அதிகமாக கல்வெட்டுகளை தொடர்ந்து அவர்கள் ஆய்வு இதுவரை செய்ததில்லை. தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கு வந்திருக்கின்ற மாணவர்களில் பலர் ஆர்வம் கொண்டு இசை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கின்றேன். வணக்கம்.